எங்க கண்ணன் தாத்தா தான் இந்த பாட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இவன் என்னடி சொல்றான்? தாத்தாமா தாத்தாமாடி. என்னடி தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லவே இல்ல. தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போற பாட்டி. இனிமே நீ எங்களுக்கும் பாட்டி தாண்டி. அவசரப்பட்டு என்னை மாப்பிள்ளை நினைச்சிட்டு போது நான் கொஞ்சம் பேக்ல போய்க்கிறேன் மாப்பிள்ளை. அப்பா என்னம்மா? ஒரு நிமிஷம். நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு. எப்படிக்கா எப்படி? எனக்கு ஓகேம்மா. அப்பா மாப்பிள்ளையோட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்கப்பா. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இந்த பையன் இப்பவே அவர் தாத்தானும் என்ன பாட்டினும் கூப்பிடுறான். அதை கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாளைக்கு நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா மத்தவங்களும் என்ன பாட்டி பாட்டின்னு தானே கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில தனி குடுத்தனமா தனியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி 40 பேர் இருக்கிற கூட்டு குடும்பத்துல வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அக்கா, நான் போட்டோ காமிச்ச பொழுது இந்த குடும்பமே சந்தோஷப்படுச்சு. இப்ப ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சகல நீ? ஓ, இவன் என்ன தாத்தான்னு கூப்பிட்டது உங்களுக்கு அசிங்கமாயிடுச்சு. எங்க அக்கா பேர் என்ன எப்படி கூப்பிடுவான்? தாத்தான் தானே கூப்பிடுவான். நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், எனக்கு உன்னை பிடிக்கல. எத்தனை வயசானாலும் உருவம் மாறும், உறவு முறை மாறாது. இந்த பூமியில பறவையும் மிருகம் கூட கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மனுஷன் சொல்லிக்கிற நாம தான் குடும்பமா கூட்டமா வாழ மறந்துட்டோம். அதுக்கு காரணம் சுயநலம். நல்லது கெட்டதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் ரத்த சொந்தத்தை தான் நம்ம கண்ணு தேடும். அதுல ஒருத்தர் இல்லாத போது நம்ம கண்ணு கலங்கும் பாரு, அதுதான் குடும்ப உறவோட பலம். அந்த பலத்தை இழந்துட்டு வாழ்றது சொந்த மண்ணில் அகதியா வாழ்றதுக்கு சமம். வலியும் சரி வாழ்க்கையும் சரி, அடிபட்ட பிறகுதான் உணர முடியும். அப்படிப்பட்ட வலியோட வாழ்ற வாழ்க்கை நரகம்.